ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் சீசனில் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கம்மங்கூழ் வித் மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கம்பு 1 கிளாஸ், தயிர் 1/4 லிட்டர், தண்ணி 5 கிளாஸ், ஒரு வெங்காயம், உப்பு தேவையான அளவு. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மாங்காய், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், வெல்லந்தூள் 1 டீஸ்பூன். முதல்ல நம்ம கம்பை 4 தடவை கழுவிட்டு கம்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நான் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச கம்பை ஒரு வடிகட்டி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச கம்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பான பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டியிருக்க அளவுக்கு பவுடரானா போதும். இதுக்கப்புறம் நம்ம கூழ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இங்கே நம்ம 1 கிளாஸ் கம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கிளாஸ் கம்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். 4 கிளாஸில் நம்ம கம்பு ஊற வச்ச தண்ணி 1 கிளாஸ் வந்துடும். அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதித்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச கம்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். இப்போ நம்ம கம்பு சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு குக் பண்ண வேண்டியது இருக்கும். இடையில 1-2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவே மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெல்லந்தூள் சேர்த்துக்கோங்க. மூணுத்தையும் நல்லா இடிச்சிட்டு மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மாங்காவை ஒன்றா சேர்த்துட்டு இது கூட சேர்த்து இடிச்சிங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இந்த கம்மங்கூழுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மாங்காய் பச்சடி. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆகிருக்கும். கம்மங்கூழ் நல்லா சூடு ஆறுனதும் அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சம்மருக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அவ்வளோதான். See you in the next recipe. Until then, stay tuned. Tata, bye bye.